சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமா புது வண்டி கிடைச்சதால பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து விஜயாவுக்கு மனோஜ் மேல ரொம்ப கோவம் வருது. பாத்தியா மனோஜ், நீயும் நல்லபடியா இதே மாதிரி இப்ப இந்த கடைக்கு ஓனரா இருக்கிற மாதிரியே புது புது பிஸ்னஸ் ஆரம்பிப்ப, பெரிய கடைக்கெல்லாம் ஓனரா இருப்பேன்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. ஆனா முத்துவும் மீனாவும் மட்டும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் என்னம்மா செய்ய முடியும்? இதுக்கு தான் சொன்னேன். முத்து வந்து புதுசா வண்டி வாங்க போறதுனால அங்கெல்லாம் நான் வரலன்னு. இப்போ நீங்களே இப்படி பேசுறீங்க பார்த்தீங்களா? வீட்ல அப்புறம் யாராவது எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை குடுப்பாங்களா? அப்புறம் அப்பாவும் என்ன ரொம்ப ஏளனமா பேசுவாங்க. என்னம்மா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நெனச்சா, இப்ப என்ன முத்து மீனா மேல புதுசா உங்களுக்கு அக்கறை வந்த மாரி பேசுறீங்க? அப்ப மீனாவ இந்த வீட்டுக்கு வர வச்சுருவீங்களா? இல்ல என்னதான் சொல்ல வரீங்க? அப்படின்னு கேட்கும்போது, மீனாவால முத்துவுக்கு ரொம்ப நல்லது நடக்குது. பார்த்தேன்ல, மீனா எங்க பூக்கடை வச்சிருக்காளோ, அங்க இருந்த ஒரு சார் தான் முத்துவுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அதன் மூலமா முத்து இப்ப புது வண்டியெல்லாம் வாங்கி அவனுக்குன்னு நல்ல சவாரியெல்லாம் வந்தா நெறைய சம்பாதிக்க ஆரம்பிப்பானா இல்லையா? அதனால தான் இப்படி பேசுறேன். நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிற? முத்து சாதாரண கார் டிரைவர் தான் அப்படின்னு ஏளனமா பேசணும். ஆனா இப்ப முத்து பெரிய பெரிய சவாரிக்கு போறதுக்காக புது வண்டியெல்லாம் வாங்கிட்டான்ல, அதனால தான் இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கேன். நீயும் உன்னுடைய திறமையால முன்னேறணும். புரியுதான்னு கேட்கும்போது, அம்மா இப்ப வரைக்கும் அந்த ரோகிணியால பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைய சமாளிக்க முடியல. ஆனா முத்து மீனா அப்படி இல்லல்லம்மா. உண்மையா, நேர்மையா இருக்காங்க. ஒருத்தர ஒருத்தர் விட்டு குடுக்காம ரொம்ப கவனமா அவங்க வேலைய செஞ்சு முன்னேறுறாங்க. ஏன் மீனா இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறமா, மீனா பெருசா பிஸ்னஸ் செய்யாம, வேற வழி இல்லாம அவங்க அம்மா வீட்லயே இருந்துருவா அப்படின்னு தானம்மா திட்டம் போட்டு இங்கேருந்து அனுப்புனீங்க. ஆனா மீனா வந்து இப்பதாம்மா ரொம்ப சந்தோஷமா பூக்கடையில நெறைய வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க. மீனாவுக்குன்னு நெறைய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கிடைக்குதுன்னு முத்து வந்து சொல்றத பார்த்துட்டே தானம்மா இருக்கீங்க. இந்த வீட்ல இருக்கும்போது மீனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வீட்ல இருக்க எல்லா வேலையும் பொறுப்பா பார்க்கணும். இதில மீனாவுக்குன்னு புதுசா ஏதாவது வேலை கிடைச்சா, டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சா உடனே நீங்க தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. ஆனா, இப்ப அந்த பிரச்சனையெல்லாம் இல்லல்ல. மீனா வீட்ல இருக்க வேலையும் செய்ய வேண்டாம். மீனாவுக்காக உதவி செய்ய ஒரு பக்கம் முத்து இருந்தாலும், மீனாவோட குடும்பத்தில உள்ள எல்லாரும் மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றதால, அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அவங்க வேலைய பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க நல்லா முன்னேறுறாங்க. ஆனா, என் நிலைமை அப்படி இல்லல்லம்மா. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் புரியுது மனோஜ் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அங்க வந்து அண்ணாமலை வராரு. என்ன நீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்லங்க மனோஜ் வந்து தனியா இருக்கான்ல, பிஸ்னஸ சரியா பார்க்க முடியலன்னு கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் பிஸ்னஸ பார்க்க முடியலையா? வேணும்னா உன்னுடைய கடைக்கு நான் வந்து ஓனரா இருந்து எல்லா பொறுப்பான வேலையும் பார்த்துக்கட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லப்பா நீங்க ஒண்ணும் வர வேண்டாம். நீங்க வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் பிஸ்னஸ நீ சரியாவே பார்க்கலன்னு தேவையில்லாம கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க. உங்க பையன் முத்துவுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்ற சந்தோஷத்துல இருக்கீங்க அப்படிதானேன்னு கேட்கும்போது, நீயும் நல்லா படிச்சிருக்க. உனக்குன்னு புதுசா பிஸ்னஸ் இருக்கு. ஏன் உன்னால முன்னேற முடியாதா? அப்படின்னு கேட்குறாங்க. நானும் முன்னேறி காட்டுவேன்ப்பா எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் அங்கேருந்து கிளம்பும்போது, அங்கே ரவி வந்து, அப்பா இன்னைக்கு எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர் வந்தாங்கப்பா. இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா சமைச்சு கொடுத்தேன்னு என்னை பாராட்டி பேசினாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வேலையை முடிச்சுட்டு ரொம்ப சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு பெருமையாக பேசிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு ரவி. உடனே இங்க அண்ணாமலை வந்து, எனக்கு தெரியும் என் பசங்க எல்லாரும் உங்க திறமையால முன்னேறணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி நீயும் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரா இருந்து எல்லா வேலையும் பொறுப்பா பார்த்துக்கலாம்ல அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது, அப்பா நான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கல. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக எந்த பணமும் கொடுக்கல. அப்புறம் எப்படிப்பா ஓனர் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு ரவி. உடனே விஜயா ரொம்ப கோவமா பேசுறாங்க. என்ன ரவி பேசிட்டு இருக்க? ஸ்ருதி இந்த வீட்டு மருமக, உனக்காக தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சுதான் எல்லார்கிட்டையும் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரோகிணி தான் பொய் சொல்லி ஏமாத்திட்டா. ஆனா ஸ்ருதி உண்மையாவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தானே. நீயாவது உனக்கு பிடிச்ச மாதிரி விரும்பி ஸ்ருதியை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்போ உன்னால எனக்கு நிறைய பிரச்சனை வருது. சம்மந்தி வேற ஃபோன் பண்ணாங்க. இங்க ரவி தான் அக்கறையே இல்லாம இருக்காரு. என் பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. நீங்க யாரும் இங்க வந்து ஸ்ருதிகிட்ட பேசி உங்க வீட்டுக்கு வர வைக்கிற மாதிரி தெரியல. அப்ப ரவி மாப்பிள்ளைய எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க, நாங்க பாத்துக்கிறோம். இனி ஸ்ருதியும் ரவியும் வந்து எங்க வீட்டிலேயே இருக்கட்டும்னு அவங்க வேற ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதனால இங்க உங்க அப்பா சொல்றது சரிதானே. உன்னுடைய வாழ்க்கையில நீ ஏற்கனவே ஸ்ருதி பேச்சை கேட்காம தான் நிறைய பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. அதனால பேசாம ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல இருக்க பொறுப்பெல்லாம் நீயே பார்த்துக்கிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
எத்தனை நாள் தான் அங்கே வேலை பார்க்குற மாதிரியே சமைச்சு கொடுத்துட்ருப்ப? நீ மட்டும் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆயிட்டேன்னா ஸ்ருதி சீக்கிரமாக அந்த வீட்டுக்கு வந்துடுவா. அப்புறம் என்ன, சம்மந்தியும் இப்படி ஃபோன் பண்ணி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க மாட்டாங்க. உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்கலாம். எப்படி மனோஜ் இப்போ புதுசாக கடை ஆரம்பித்து நல்ல பிஸ்னஸ் செய்கிறான், பெரிய கடைக்கு ஓனராக இருக்கான், அதே மாதிரி நீயும் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆயிட்டேன்னா என் பசங்க எல்லாரும் என் பேச்சை கேட்டு நல்லா படித்து இப்போ வந்து நல்ல பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லார்கிட்டேயும் உங்களை பற்றி பெருமையாக பேசுவேன். எனக்கும் நல்ல பேர் கிடைக்கும், என்னையும் பாராட்டுவாங்கல்ல. அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். இதெல்லாம் உனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் ரவி நீ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லும்போது, என்னம்மா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இன்னைக்கு எனக்கு கிடைச்ச பாராட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் எந்த பணமும் கொடுக்காம எனக்காக ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஓனராக முடியுமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நானே சம்பாதிச்சு பணம் சேர்த்து வச்சு எனக்குன்னு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிப்பேன். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கம்மா. இப்போ வந்து ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, நீ மனசு மாறினா சீக்கிரமாகவே ஸ்ருதி இந்த வீட்டுக்கு வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீ தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க விஜயா. கண்டிப்பாக உங்கள் பேச்சை கேட்பேம்மா. ஆனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரியாக இருந்தால் தான் கேட்க முடியும். இங்கே வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கொடுத்தது வாசுதேவனும் என் மாமியார் சுதாவும் தான். இப்போ நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்தாலும் அவங்க தேவையில்லாமல் பேசினா என்னால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் இத்தனை நாள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்ல, ஸ்ருதியே ஓனராக இருக்கட்டும்னு அமைதியாக இருக்கேன். எனக்கு நல்ல பேர் கிடைச்சதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டால் போதும். இப்படி தேவையில்லாமல் பேசாதீங்கம்மா. அப்பா நீங்கள் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அண்ணாமலையை கூப்பிட்டு போகும்போது, என்னங்க நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்லை ஒரு பக்கம் ரவி சொல்கிறதும் சரிதானே, வாசுதேவனை பற்றி ஏற்கனவே தெரியும், அவர் எப்படி பேசுவாருன்னு தெரியும். இப்போ ஸ்ருதி பேச்சை கேட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரானா என்னுடைய பணத்தை வச்சு தான் இப்போ வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாசுதேவன் என்னைக்காவது பேசினா ரவியால் தாங்கிக்க முடியுமா? அதனால தான் பணம் சேர்த்து வச்சு நானே புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன்னு ரவி சொல்கிறதும் சரிதானே. வாசுதேவன் சுதா இப்போ பொறுப்பாக பேசினாலும் என்ன இருந்தாலும் அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் தான் இது. அதனால ரவி அங்கே வேலை பார்க்குறதோடு இருக்கட்டும். நீ இப்போ இதை பற்றி பேச வேண்டாம், அமைதியாரு. ஒரு பக்கம் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், இன்னொரு பக்கம் ரவி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகணும்னு நினைக்கிறேன். உனக்கு பணம் தான் முக்கியம் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை. ஆமாம், எனக்கு பணம் தான் முக்கியம். என் வீட்டுக்கு வர மருமக எல்லாருமே பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? என் பசங்க எல்லாரும் நல்லா சம்பாதிக்கணும், அவங்கள எல்லாரும் பாராட்டி பேசணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஏன் இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன மட்டும் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டதால் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க விஜயா. பார்வதி விஜயா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல, முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக புது வண்டியெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு நீ சொல்கிறியே, இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் பார்வதி, உனக்கு வேறு வேலையே இல்லை. ஆனால் மனோஜோட வாழ்க்கையை நினச்சி தினமும் நான் ரொம்ப மனசு வேதனைப்படுறேன். அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆனால் முத்துவை பற்றி பேசினா மட்டும், மீனாவை பற்றி பேசினா மட்டும் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், மீனா நல்லபடியாக பூக்கடை நடத்தக்கூடாதுன்னு ஒரு பக்கம் சிந்தாமணி வேணும்னே உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை செய்கிற நீத்துவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தெரியும்ல. அப்போ உடனே சிந்தாமணிக்கிட்ட பேசி இப்படி நீங்கள் செய்ய வேண்டான்னு சொல்லாமல் மீனாவுக்கு பிரச்சனை வரணும், மீனா பிஸ்னஸ் செய்யவே கூடாதுன்னு நீ நினைக்கும்போது அவங்க முன்னேறதை பார்த்து நான் சந்தோஷப்பட தான் செய்வேன். நீ பொறாமப்பட்டாலும் பரவாயில்ல, நீ வந்து என்னை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, எப்பயுமே மீனா முத்து ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு எப்பயுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன். உனக்கும் வேறு வேலை இல்லை, மனோஜுக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு மனோஜுக்கு நிறைய பணம் வாங்கி கொடுத்துருக்க, பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்த. இப்போ ரோகிணியை நீ தான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. ரோகிணியால் பிரச்சனை வருதுன்னு இப்போ மனோஜுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு, டிவோர்ஸ் வாங்குறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறதும் நீ தான். இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிற நீ இங்கே மீனா முத்துவை பற்றி இப்படி பேசினா எப்படி என்னால் பொறுமையாக இருக்க முடியும்? இங்கே சிந்தாமணி செய்கிறதெல்லாம் சரியே கிடையாது. ரவி ஸ்ருதியோட வாழ்க்கையில் நீத்துவால் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு நீத்துவுக்கு பூக்கடை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்ன தெரியும், அவங்க விருப்பம், நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அவங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாதா என்ன? மீனாவுக்கு பூக்கடை கிடச்சிருக்கு, பூக்கடையோட ஓனராக இருந்து பெரிய ஆர்டர் எடுத்து செய்கிறதெல்லாம் சிந்தாமணிக்கு பிடிக்கல. அதனால தான் சிந்தாமணி இப்படி திட்டம் போட்டு வேணும்னே பிரச்சனை செய்யணும்னு நினச்சாங்க. ஆனால் மீனா தன்னுடைய பூக்கடையில் வேலையை செய்யும்போது ரொம்ப நேர்மையாக உண்மையாக தன்னுடைய வேலையை செய்கிறதால இங்கே சிந்தாமணியால் ஒன்றும் செய்ய முடியல. அதான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, போதும் போதும்,
எப்போ பார்த்தாலும் முத்து மீனாவை விட்டு கொடுக்காம பேசுவியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம், என்னால் அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு நல்லதும் செய்ய முடியல. ஆனால் முத்துவும் மீனாவும் எனக்கு ஒரு பிரச்சனைனா என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, நானும் தான் உன்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கேன், உனக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன், உனக்கு உதவி செஞ்சுருக்கேன், அதெல்லாம் மறந்துட்டியா பார்வதி அப்படின்னு கேட்குறாங்க. விஜயா, என்னை விட நீ ஒன்றும் எனக்கு நிறையா உதவி செய்யலை. உன்னை விட்டு கொடுக்காம உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நான் எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கேன், தலை குனிஞ்சிருக்கேன். அதெல்லாம் நினச்சி பாரு விஜயா அப்படின்னு பேசிட்டு, முத்து புது வண்டி வாங்கினதால நானே முத்து மீனாவை பார்த்து வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்வதி. பார்வதி இப்படி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. சிந்தாமணி செய்கிறது தான் சரி. இங்கே மீனாவும் முத்தும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக வேற இருக்காங்க. அவங்களுக்குன்னு நல்ல வருமானம் வந்ததுன்னா கையில் பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் மீனா முத்துன்னு இவங்க 2 பேரும் என் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. சிந்தாமணி எப்படியாவது மீனாவோட பிஸ்னஸில் பிரச்சனை செய்யணும்னு நினச்சாலும் அவங்களால எதுவுமே செய்ய முடியலையே. என்னன்னு முதல்ல சிந்தாமணி கிட்ட தான் கேட்டாகணும். முத்துவும் மீனாவும் எவ்வளோ சந்தோஷமாக புது வண்டி வாங்கிட்டோன்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாங்க, சந்தோஷமாக பேசுகிறாங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. மனோஜ் மட்டும்தான் இந்த வீட்டில் நல்ல பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும். ஏன்னா என் பையன் மனோஜ் என் பேச்சை கேட்டு நல்லா படித்து இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் இந்த முத்து அப்படி இல்லையே. முத்துவுக்கு மீனாவால் நல்லது நடக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, என்ன விஜயா, மீனாவால் தான் முத்துவுக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு யோசிக்கிறியா? அதே மாதிரி உன்னுடைய வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கெல்லாம் காரணம் மீனா தானே சொல்கிறல்ல. இது எல்லாமே தப்பு தான். நீ மீனாவை புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிற. மீனா உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்ததுலேருந்து எல்லாமே நல்லபடியாக நடக்குதுன்னு யோசிச்சு பாரு. அதனால தானே ரோகிணியை பற்றின உண்மை உனக்கு தெரிய வந்தது. இல்லைனா ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி நீயும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்ப. ரோகிணி இப்போ வரைக்கும் உன்னை ஏமாற்றிட்டே இருந்திருப்பா. இப்படி உண்மையை கண்டுபிடிச்சி உன்னுடைய குடும்பத்துக்கு மீனா உதவி செஞ்சுருக்காங்க. மீனாவை ஏற்றுக்காம மீனா என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீ இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கல்ல. நீ முதல்ல மனசு மாறணும், மீனாவை ஏற்றுக்கணும். இதெல்லாம் யோசிச்சு பாரு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்வதி. பார்வதி சொல்கிறது உண்மைதான். மீனாவும் முத்துவும் தான் ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க, கண்டுபிடிச்சாங்க, எங்ககிட்ட சொன்னாங்க. அதுக்காக மீனா என் மருமகன்னு நான் மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட முடியுமா என்ன? மீனாவுக்குன்னு பிஸ்னஸ் இருக்குது, மீனாவுக்கு பூக்கடை இருக்குது, பூக்கடைக்கு ஓனராக இருக்காங்க. ஆனால் இங்கே மனோஜ் மாதிரி அவங்களால சம்பாதிக்க முடியாதுல்ல, அவங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் வராதுல்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு பணம் தான் முக்கியம். இப்போ முத்து புதுசாக வண்டி வாங்கியிருந்தாலும் மாதம் மாதம் நல்லா சம்பாதிச்சு அந்த வண்டிக்காக நிறைய பணம் கொடுக்கணும். அதே மாதிரி முத்துவுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து எப்படி முத்து முன்னேறி வரப்போகிறான்னு பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. மீனா முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு கிடைக்கிற சவாரிக்கெலாம் நீங்கள் போயிட்டு நல்லா சம்பாதிக்கணும். அப்போ தாங்க மாதம் மாதம் நம்ம சரியாக அந்த சார் சொன்ன மாதிரியே பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. நீ சொல்கிறது எனக்கு புரியுது மீனா. ஏற்கனவே பூக்கடையில் வேலை பார்க்குற எல்லா பணத்தையும் என்கிட்ட தான் கொடுக்குற. வீட்டில் அந்த பணத்தை நான் கவனமாக வச்சுருக்கேன் மீனா அப்படின்னு சொல்லும்போது, மாடியில் ரூம் கட்டணும்னு நினச்சேன். ஆனால் விஜயாத்தை ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க, நான் அந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு. அதனால் இப்போ நம்ம ரூம் கட்ட வேண்டாங்க, எப்படியாவது பணத்தை சேர்த்து வச்சு உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நீ சொல்கிறது சரிதான். நம்மளால் சம்பாதிக்கவே முடியாதுன்னு இப்போ வரைக்கும் என்னையும் ஏற்றுக்காம உன்னையும் புரிஞ்சுக்காம என் அம்மா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் நீ நிம்மதியே இல்லாமல் இருந்திருக்க. ஆனால் எனக்காக நீ எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்க. பிரச்சனைன்னு வந்தால் என்னை விட்டு கொடுத்ததே இல்லை. எங்கள் அம்மா புரியாமல் என்னை ரொம்பவே ஏளனமாக பேசும்போதெல்லாம் எனக்குன்னு சப்போர்ட் பண்ணி பேசுனது நீ தான். அப்படி இருக்கும்போது நீ என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் மீனா. நான் நீ கொடுக்குற பணமாக இருக்கட்டும், நான் சம்பாதிக்கிற பணம்னு எல்லாத்தையுமே கவனமாக சேர்த்து வைக்கிறேன். அப்போ தானே மாதம் மாதம் புது வண்டி வாங்கியிருக்கோம், அதுக்காக வேற பணம் கொடுக்கணும்ல. எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு மீனா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, கவனமாக இருக்கணுங்க. இனி நம்ம வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்க்கணும். உங்களை நம்பி இந்த வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அந்த சார். அதனால் நீங்கள் தாங்க இனி தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடாது. இனி என்ன செய்யணும்னு யோசிச்சு தான் ஒவ்வொன்றையும் கவனமாக செய்யணும், புரியுதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் மீனா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது முத்துவுக்கு ஃபோன் வருது. சவாரிக்காக ஃபோன் வந்த உடனே, சரி மீனா நான் கிளம்புறேன்னு சொல்ல, நீங்கள் சாப்பிடவே இல்லை, இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருந்துட்டீங்க, முதல்ல சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, உங்களுக்காக நான் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். விஜயாத்தை சமைக்கிறத நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அப்படியே நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சாலும் விஜயாத்தை தேவையில்லாமல் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான்
நீங்கள் கடைக்கு என்ன பார்க்க வருவீங்க அப்படின்னு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் நல்லா சாப்பிட்டு சரியாக வேலை பார்த்தாதாங்க கவனமாக நம்ம நினச்ச மாதிரியே முன்னேற முடியும். இப்படி சாப்பிடாம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் மட்டும் என்னங்க வந்து நடக்க போகுது அப்படின்னு முதல்ல நீங்கள் சாப்பிட்டு போங்கன்னு அக்கறையாக மீனா பேச, என் அம்மா கூட முத்து நீ சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க. நீ அந்த வீட்டில் இருந்தால் தான் மீனா எனக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுப்ப. நான் வீட்டுக்கு வரேனா வரலையா, இல்லை முத்து சாப்பிட வரலையே எங்கே இருக்கான்னு ஒரு நாள் கூட கவனமாக எனக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்டதில்ல, அக்கறையாக பேசினதில்ல. ஆனால் நீ என் மேலே எவ்வளோ அக்கறை வச்சுருக்க, சாப்பிட்டே கிளம்புற மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு முத்து உடனே வேலை தான் முக்கியம், மீனா சொன்ன மாதிரியே நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சவாரிக்கு கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே முத்து வந்து சவாரிக்கு போகிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, அந்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறாரு. உடனே முத்து வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு, அப்பா மீனாவுக்கும் இங்கே டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது, அதே மாதிரி நிறைய பூ ஆர்டர்லாம் கிடச்சிட்ருக்குப்பா, அதனால மீனாவுக்கும் எனக்கும் இப்போ நல்ல வருமானம் வருது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் முத்து, சரியா நீ வீட்டுக்கு வரதில்ல, நீ வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்றியே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா என்ன செய்யறது, புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், மீனாவும் அப்படி தான் சொன்னா அப்படின்னு சொல்லும்போது, புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறியான்னு கேட்கும்போது, ஆமாம், ஏன்னா இப்படியே வந்து இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்ம முன்னேறணும், அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னு யோசிப்போம், நானே பூக்கடைக்கு ஓனர் ஆயிட்டேன், அதே மாதிரி நீங்கள் பெரிய பிஸ்னஸ் செஞ்சு நீங்களும் ஓனர் ஆகணும் அப்படின்னு மீனா ஆசைப்படுறாப்பா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா இதெல்லாம் நடக்க தான் போகுதுன்னு அண்ணாமலை சந்தோஷமா பேசிட்டு இருக்க, அங்க வந்த விஜயா சொல்றாங்க, என்னது நீ வந்து புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறியா, நீ என்ன மனோஜ் மாதிரி நிறைய படிச்சிருக்கியா, இல்ல பிசினஸை பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா, இப்ப ஏதோ உனக்கு வண்டி கிடைச்சிருக்கு, நீ ஏதோ உதவி செஞ்சேன்னு உன்னுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு உன் மேல உள்ள நம்பிக்கையில இந்த வண்டியை வாங்கி கொடுத்துருக்காரு அந்த சார், ஆனா மாசம் மாசம் அதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்ல, அதுக்கே என்ன செய்வேன்னு தெரியாது, இதுல நீ பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு அந்த மீனா நினைக்கிறாளா, பரவாயில்ல, மீனா பேச்சை கேட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற நீ உன்னை பத்தி முதல்ல யோசிக்கணும்ல, நீ தான் தேவையில்லாம செலவு செய்வியே, உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே காரை கொடுத்து பணம் வாங்கி கொடுத்துருவேன், இப்படி பணத்தை சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் உனக்கும் இல்லை அந்த மீனாவுக்கும் இல்லை, இதில் நீ எல்லாம் பணம் சேர்த்து வச்சு சம்பாதிச்சு நல்லா வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற அப்படின்னு நீ சொன்னால் இதை கேட்டுட்டு நான் உண்மைன்னு நம்பணுமா, மாடியில் ரூம் கட்டவே முடியல, இதில் பிஸ்னஸ் ஆரம்பித்து நீ முன்னேற போகிற, பரவாயில்ல அதையும் நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அங்கே வந்த மனோஜ் வந்து, அம்மா இதெல்லாம் இவங்க வந்து வேணும்னே பேசிகிட்டு இருக்காங்கம்மா, என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க இந்த முத்துவும் மீனாவும், நான் பிஸ்னஸ் செய்கிறேன்லம்மா, நான் படித்து நல்லபடியாக முன்னேறி வரேன்ல, அதே மாதிரி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் இதெல்லாம் முடியாதுன்னு முத்துவுக்கும் தெரியல மீனாவுக்கும் தெரியல, பிஸ்னஸ் செய்யணும்னா எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ வேலை பார்க்கணும், இந்த முத்து தேவையில்லாமல் செலவு பண்ணுவான், எப்பயுமே சேர்த்து வச்ச பணத்தை அவங்க வந்து சரியாக பார்த்துக்கவும் மாட்டாங்க, கவனமாக பணத்தை சேர்த்து வைக்கணுன்ற எண்ணமே இல்லை இந்த முத்துவுக்கு, ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே இருக்கிற எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு பணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பான், ஆனால் நான் அப்படி இல்லை, அப்படி தானம்மா அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயா மனோஜை பார்க்குறாங்க, மனோஜே தேவையில்லாமல் பேசாத, முத்து இப்போ ரொம்ப கோவமாக இருக்கான், உனக்காக வீட்டு பத்திரத்தை கொடுத்து பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன், ஆனால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் நான் எந்த உதவியும் செய்யவே இல்லை, அதனால் நீ பேசுகிற பேச்சால் முத்து ரொம்ப கோவப்படுவான், அமைதியாரு அப்படின்னு சொல்லும்போது திருன்னு முழிக்கிறாரு மனோஜ். உடனே இப்போ இங்கே வந்து முத்து சொல்கிறாரு, ஏம்மா என்னால் சம்பாதிக்க முடியாதா, முன்னேற முடியாதா, பாருங்கம்மா இன்னைக்கு நான் எவ்வளோ சவாரிக்கு போனேன்னு தெரியுமா, எவ்வளோ வருமானம் வந்திருக்கு தெரியுமா, இதில் மீனா வேற பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செஞ்சதுனால மீனாவுக்கு நல்ல வருமானம் வந்திருக்கு, நான் தான் பணத்தை சேர்த்து வைக்கணும்னு, நான் பொறுப்பாக இருக்கணும்னு மீனா எல்லா பணத்தையும் என்கிட்ட தான் கொடுத்துருக்கா, அது மட்டும் இல்லைம்மா மாதம் மாதம் அந்த வண்டிக்கு வந்து பணம் கொடுக்கணுன்றதுக்காக தான் பணத்தை சேர்த்து வைக்கிறேம்மா, தேவையில்லாமல் நான் செலவு செய்ய மாட்டேன், அது மட்டும் இல்லை நீங்கள் சொன்னதுக்காகவே நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, என்ன முத்து, மீனா எதுக்கு சம்பாதிக்கிற பணத்தை உன்கிட்ட கொடுக்கணும், அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது மீனா இந்த பணத்தெல்லாம் வந்து பொறுப்பாக பார்த்துப்பால, நீ பேசாமல் இந்த பணத்தை மீனா கிட்ட கொடுத்துரு, மீனாவே வந்து கவனமாக இந்த பணத்தை பார்த்துக்கிட்டோன்னு சொல்லும்போது, ஏன்பா இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க உடனே அண்ணாமலை மனோஜை பார்க்குறாரு, பதில் பேசாமல் மனோஜை பார்த்துட்ருக்காரு அண்ணாமலை, என்னப்பா சொல்ல வரீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு முத்து வந்து சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, நீ யோசிச்சு பாரு, பேசாமல் இவ்வளோ பணம் நம்ம வீட்டில் இருக்கிறது சரியில்லை, மீனா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் மீனா கிட்ட தான் இருக்கணும், மீனா தான் பொறுப்பாக இந்த பணத்தெல்லாம் பார்த்துப்பா, நீ எப்பயுமே சவாரிக்காக வெளியில் கிளம்பிடுவ, இந்த பணம் மீனா கிட்ட இருந்தால் கவனமாக இருக்கும்னு எனக்கு தோணுது, அவ்வளவுதான் முத்து, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாரு அண்ணாமலை. இங்கே முத்துக்கிட்ட என்ன நிறைய பணம் இருக்கா, உடனே இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, முத்துவால்
இப்படி பேசுகிற மாதிரிலாம் நல்லா சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் கிளம்புறாங்க. முத்து யோசிக்கிறாரு, அப்பா ஏன் இப்படி பேசுனாங்கன்னு தெரியல. இருக்கிற பணம் எவ்வளோ பணம் இருக்குன்னு நம்ம எல்லாத்தையும் எடுத்து கவனமாக வைக்கணும்னு மீனா சொல்லியிருக்கால்ல அப்படின்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக எடுத்து வச்சிட்ருக்காரு முத்து. அந்த சமயம் முத்து யோசிக்கிறாரு, இப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது. இதே மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முன்னேறணும். தேவையில்லாமல் நம்ம செலவு செய்யவே கூடாது. என் ஃப்ரெண்டு செல்வத்துக்காக தானே நான் வந்து என் காரை கொடுத்து பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அதுக்காக யாருக்கும் உதவி செய்யாமல் இருக்க முடியாதுல்ல. உதவி செய்கிறதால தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால எப்பயும் போல் எல்லாருக்கும் நான் உதவி செய்வேன். அப்போ தான் என் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு முத்து. இங்கே மீனாவும் தினமும் சம்பாதிக்கிற பணத்தை முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த பணத்தை கவனமாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே முத்துவும் சவாரிக்கு போயிட்டு வரும்போது அவருக்கு கிடைக்கிற வருமானத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்து பணத்தை வந்து சேர்த்து வைக்கிறாரு. அந்த சமயம் இங்கே மீனா சொல்கிறாங்க, இப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நம்ம ஏங்க இன்னொரு கார் வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. மீனா மாதம் மாதம் இந்த வண்டிக்காக வேற பணம் கொடுக்கணுமேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. நம்ம நிறைய கார் வாங்கணும். விஜயாத்தை எப்பயுமே சொல்லுவாங்க, உங்ககிட்ட 2 கார் தான் இருக்குது, ஆனால் இப்படிலாம் பேசுகிறீங்களான்னு சொல்லுவாங்க. முத்து சாதாரண கார் டிரைவர் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்குன்னு பிஸ்னஸ் இருக்கணும்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேறணும்ல, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ சரியாக தான் பேசிகிட்டு இருக்க மீனா. சரி, எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்க்குறேன். நாளைக்கு நம்ம கார் வாங்குறதுக்காக அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க முத்துவும் மீனாவும். வீட்டுக்கு வந்த முத்து ரவிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மீனா புதுசாக கார் வாங்கலான்னு சொல்கிறா. ஏன்னா புதுசாக எனக்கு கிடைச்ச வண்டியை இப்போ செல்வம் தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கான். ஏன்னா செல்வத்துக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் சவாரிக்கு போகிறது செல்வம் தான். இப்போ புதுசாக கார் வாங்கணுன்னு மீனா சொல்லிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, மீனா நீ என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். அதனால் மீனா நீ பேச்சை கேட்டால் தான் நீ நல்லபடியாக முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு பணம் தேவைப்படுதுன்னா என்கிட்ட கேளு, நான் உதவி செய்கிறேன். நான் மட்டும் இல்லை, ஸ்ருதியும் எப்பயும் மீனா அன்னிக்காகவும் உனக்காகவும் கண்டிப்பாக உதவி செய்வோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இல்லை என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம் சேர்த்து வச்சுருக்கேன். என்ன மீனா தான் இந்த வீட்டில் இல்லை, ஆனால் பொறுப்பாக கவனமாக இந்த பணத்தை பார்த்துக்கணுன்னு மீனா என்கிட்ட சொல்லியிருக்கா. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட தேவையான பணம் இருக்குது. அப்படியே பணம் தேவைப்பட்டா ரவி உங்ககிட்ட கண்டிப்பாக நான் கேட்பேன். இப்போ இந்த பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பரவாயில்ல முத்து, என்கிட்ட உதவி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிற, பணத்தை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு முன்னேறணும்னு நினைக்கிற, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. இதே மாதிரி மீனா அண்ணியை நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். மீனா அண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறமா தான் நீ இவ்வளோ மாறி இருக்க, இவ்வளோ பொறுப்பாக பேசிகிட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மீனா என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குது. ஆனால் என்ன செய்ய, மீனாவும் நானும் இப்படி பிரிஞ்சிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா பேச்சை ஏன் கேட்குற, பேசாமல் மீனா அண்ணியை கூப்பிட்டுட்டு தனி கொடுத்தன போயிரு அப்படின்னு சொல்லும்போது, அப்பாவை பற்றி யோசிச்சுட்டு தான் இந்த வீட்டில் இருக்கேனே தவிர்த்து மற்றபடி அம்மா பேச்சை கேட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. எனக்கும் தெரியும், சீக்கிரமாகவே யோசித்து நானும் ஒரு நல்ல முடிவாக எடுப்பேன். எனக்கு மீனாவும் முக்கியம், நம்ம அப்பாவும் முக்கியம்ல. அதனால் நான் புது வீடு வாங்கிட்டு மீனாவை மட்டும் இல்லை அப்பாவையும் அங்கே கூப்பிட்டு போயிடுவேன். எப்பயும் போல் மனோஜுக்கு அம்மா வந்து நல்லா உதவி செய்யட்டும், மனோஜை நல்லா பார்த்துக்கட்டும். என் மேலே தான் அம்மாவுக்கு அக்கறையே இல்லையே, ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நான் நல்லா சம்பாதிக்கணும். அதனால தான் இந்த பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறேன். மீனாவை வந்து நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்படுறாரு ரவி. இங்கே முத்துவும் ரவியும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இங்கே மனோஜுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன இந்த முத்து மீனாவை ரொம்ப பாராட்டி பேசிகிட்டு இருக்கா, இதில் ரவி வேற மீனாவை விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணியால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் பிஸ்னஸை கவனிக்க முடியாமல் கஷ்டப்படுறேன். ஆனால் இவங்க என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. முத்து இன்னொரு கார் வாங்க போகிறானா? அப்போ முத்துவுக்கும் மீனாவுக்கும் நல்ல வருமானம் வருதா என்ன? நல்லா சம்பாதிக்கிறாங்களா? நானும் ஏதோ புதுசாக வண்டி வாங்கியிருக்காங்க, பெருசாக என்ன வருமானம் வரப்போகுது அப்படின்னு கவனமே இல்லாமல் இருந்துட்டேன். ஆனால் புதுசாக கார் வாங்கணும், புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், மீனாவை நல்லா பார்த்துக்கணும், இந்த வீட்டிலையே இருக்கக்கூடாது, புது வீடு வாங்கிட்டு கிளம்பிடணும், தனி கொடுத்தனம் போகணும், என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கான் இந்த முத்து. இவன் முத்து வந்து பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னவோ நம்ம முன்னேறதை விட முத்து தான் நல்லா முன்னேறிடுவான் போல். முத்து என் தம்பி தான், அதுக்காக அவன் என்னை விட நல்லா சம்பாதிச்சா என்னால் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியாதே. அப்போ முத்துக்கிட்ட நிறைய பணம் இருக்குது. இதெல்லாம் எப்படி நான் யோசிக்காமல் இருந்தேன் இத்தனை நாள். அப்போ மீனா பேச்சை கேட்டு முத்து இப்படி நல்லா முன்னேறணும்னு நினச்சா நான் மட்டும் இந்த வீட்டில் இவங்க முன்னேறதை பார்த்துட்டு பொறுமையாக இருக்கணுமா?
நானே பிஸ்னஸ் செய்ய முடியாமல் கஷ்டப்படுறேன். இதில் புது கார் வாங்க போகிறான் அந்த முத்து. எப்படி கார் வாங்குறான்னு பார்க்குறேன். சேர்த்து வச்ச பணத்தை முத்து தேவையில்லாமல் செலவு செஞ்சுட்டான்னு மீனா நினைக்கணும். மீனாவுக்கும் முத்துவுக்கும் இடையில பிரச்சனை வரணும். முத்துவால் என்னைக்கும் முன்னேற முடியாதுன்னு மீனா வந்து நம்பணும். அதுக்காக இங்கே மீனாவோட பணம், முத்துவோட பணம்னு எல்லா பணத்தையும் முத்து நம்ம வீட்டில் தானே சேர்த்து வச்சுருக்கான். அந்த பணத்தை எடுத்தாலே போதுமே. முத்து நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தேவையில்லாமல் செலவு செஞ்சுருப்பீங்க இல்லையா, கவனமே இல்லாமல் இருந்திருக்கிறீங்கன்னு மீனா இப்போ முத்துவை பாராட்டி பேசுகிற மீனா முத்துக்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கணும். பதில் பேச முடியாமல் முத்து தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். இப்படிலாம் நடக்கணும்னா நான் நினைக்கிற மாதிரி முத்து சேர்த்து வச்சிருக்க பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுக்கணும். வண்டிக்காக புதுசாக வாங்கின வண்டிக்காக மாதம் மாதம் முத்து பணம் கட்டுறான். சரியாக அந்த பணத்தை கொடுத்துட்ருக்கான். இதில் புது வண்டி வாங்க போகிறான். அப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பித்தா அம்மா மனசு மாறிடுவாங்க. முத்து தான் என் பையன் அப்படின்னு என்கிட்ட சரியாக பேசாமல் முத்துவை ஏற்றுப்பாங்க. மீனாவையும் இந்த வீட்டுக்கு வர வச்சுருவாங்க. அப்படிலாம் நடந்தால் என் நிலைமை என்ன ஆகுறது? அப்புறம் அம்மா என் வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டாங்க. மனோஜ் வந்து சரியாக பிஸ்னஸ் பார்க்காம இருக்கிறான்னு என்னை கண்டுக்க மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் நடக்கவே கூடாது. நல்ல வேலை முத்துவும் ரவியும் என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு இப்போவாது தெரிய வந்தது. நாளைக்கு முத்து எல்லார்கிட்டையும் புதுசாக கார் வாங்க போகிறேன்னு சொல்லும்போது இங்கே உடனே அப்பா முத்துவை ரொம்ப பாராட்டுவாங்க. எப்பயும் போல் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் என்னை ஏளனமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் முத்து நினைக்கிறது நடக்கவே கூடாது. முத்து என் முன்னாடி நினைக்கிற மாதிரி நல்லா முன்னேறி வந்துடுவானா? மீனா இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாங்களா? ஏன் என் அம்மா அப்பா என்னை புரிஞ்சிக்காம அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அவங்களே ஒரு முடிவெடுக்கிறதுக்காக முத்து இப்படிலாம் யோசிக்கிறான். எப்பயுமே இந்த வீட்டில் எல்லாரும் என்ன தான் பாராட்டணும். மனோஜ் தான் நல்ல பிஸ்னஸ் செய்கிறான்னு எனக்கு மட்டும்தான் நல்ல பேர் கிடைக்கணும். முத்து நினைக்கிறது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ரவியும் முத்துவும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இப்படி யோசனை பண்ணுற மனோஜ் வந்து அங்கே கிளம்பி போகிறாரு. அங்கே இன்னும் முத்து வரல. முத்து தன்னுடைய ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க வர்றதுக்குள்ளே முத்து பணத்தை எங்கே வச்சுருக்கான்னு தேடணுமே, அந்த பணத்தை எடுக்கணுமே அப்படின்னு முத்துவுக்காக அண்ணாமலை கொடுத்த ரூமுக்கு மனோஜ் வந்து போகிறாரு. எல்லா இடத்துலையும் அந்த பணத்தை தேடி பார்க்குறாரு. அங்கே வந்து மனோஜ் யோசிக்கிறாரு, முத்து அந்த பணத்தை எங்கே வச்சுருப்பான்னு தெரியலையே. இப்போ முத்து வந்து தன்னுடைய ரூமுக்கு வந்துட்டா வசமாக மாட்டிப்பேனே. சீக்கிரமாக அந்த பணம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும். அப்போ தான் மீனா முன்னாடி பதில் பேச முடியாமல் முத்து அவமானப்பட்டு நிற்பான். இங்கே வந்து மீனா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்கும்போது அந்த பணத்தை யார் எடுத்தாங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியல மீனா அப்படின்னு முத்து வந்து கஷ்டப்படணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே அந்த பணத்தெல்லாம் தேட ஆரம்பிக்க இங்கே வந்து அந்த பணம் கிடைக்குது. பரவாயில்லையே, மனோஜ் யோசிக்கிறாரு, இந்த முத்து இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டானா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தான். மீனா பேச்சை கேட்டு முத்து இப்போ நல்லா சம்பாதிக்கிறான்ல. இவங்க நினைக்கிற மாதிரி முன்னேறவே கூடாது. இந்த பணம் இப்போ என்னுடைய பணம் அப்படின்னு முத்து அங்கே தன்னுடைய ரூமுக்கு வரதுக்குள்ளே கிடைச்ச பணத்தை எடுத்துகிட்டு உடனே மனோஜ் அங்கே போய் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியே தூங்கிட்டு இருக்காரு. அங்கே ரவிக்கிட்ட பேசிட்டு இங்கே முத்து தன்னுடைய ரூமுக்கு வராரு. ரொம்ப சந்தோஷமாக மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. மீனா, நான் வந்து அப்பா கிட்ட கார் வாங்க போகிறத பற்றி பேசிடுவேன். நாளைக்கு நம்ம 2 பேரும் போய் காரை பார்த்துட்டு வந்துடுவோம் மீனா. இருக்கிற பணத்தை கொடுத்து காரை வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மீதி பணத்தை நம்ம கொடுத்துக்கலாம் மீனா. முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நம்ம வந்து சரியாக அந்த பணத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாங்க, நாளைக்கே போய் பார்த்து பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சந்தோஷமாக மீனாவும் சொல்கிறாங்க. அடுத்த நாள் முத்து சீக்கிரமாக கிளம்புறாரு. ரவி சொல்கிறாரு, நீ முதல்ல சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நான் இன்றைக்கி கார் பார்க்க போகிறேன்ப்பா, கார் வாங்க போகிறேன், மீனாவும் நானும் காரெல்லாம் போய் பார்க்க போகிறோன்னு சொல்லும்போது, ஆமாம் அதுக்கு பணம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. பணம் இல்லாமல் எப்படி காரை பார்க்க போக முடியும்? நானும் சம்பாதிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அது எனக்கு தான் தெரியுமே, சம்பாதிக்கிற பணத்தை மீனா கிட்ட கொடுத்துருவேன். வீட்டுக்குன்னு ஏதாவது பணம் செலவு செஞ்சால் தானே நீ சம்பாதிக்கிறேன்னு எனக்கு தெரிய வரும். வீட்டு செலவு கூட பணம் சரியாக தரதில்லைன்னு சொல்லும்போது, மீனா இந்த வீட்டில் இல்லை, ஆனால் வீட்டு செலவுக்கு மீனா கொடுக்குற பணத்தையும் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்கம்மா. மனோஜ் மாதிரி நான் வந்து வீட்டுக்கு பணம் கொடுக்கலன்னுலாம் பேசாதீங்க. மனோஜ் வேணும்னா பணம் கொடுக்காமல் இருக்கலாம். நான் சரியாக வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்குறேன். மீனாவும் தன்னுடைய அம்மா வீட்டில் இருந்தாலும் பொறுப்பாக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்ருக்கா. இப்படி வீட்டு செலவுக்காக நாங்கள் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு இப்படி பேசுகிறீங்களே, ஏம்மா இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது இங்கே விஜயா ரொம்ப கோவமாக முத்துவை பார்க்குறாங்க.
முத்து சாப்பிட்டுட்டு அங்கே வந்து மீனாவை பார்க்க போகணும். புதுசாக கார் வாங்குறதுக்காக அங்கே பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, என்னப்பா முத்து, நீ தானே வீட்டில் பணத்தை சேர்த்து வச்சுருக்க, பணம் எடுத்துகிட்டு போக வேண்டாமான்னு சொல்லும்போது, ஆமாப்பா மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு சந்தோஷமாக போகிற முத்து அங்கே பணத்தை பார்க்குறாரு. பணம் இல்லைன்னு பார்த்துட்டு, என்ன இங்கே தானே பணம் வச்சோம், இல்லை வேற எங்கேயாவது வச்சுருப்போம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாரு முத்து. நான் பணம் எங்கே வச்சேன்? மீனா என்கிட்ட தானே எல்லா பணத்தையும் கொடுப்பா. தினமும் மீனா சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட தானே கொடுத்துட்டு இருந்தா. நானும் தினமும் இந்த பணத்தெல்லாம் எடுத்து பார்ப்பேனே, கவனமாக இந்த பணத்தை வச்சுருந்தேனே. அப்புறம் பணம் எங்கே போயிருக்கோம், யார் எடுத்திருப்பாங்க? அப்பா அம்மான்னு எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து நான் தான் கவனமே இல்லாமல் வேற எங்கேயாவது பணத்தை வச்சுட்டேனா அப்படின்னு வீட்டில் எல்லா இடத்துலையுமே முத்து வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. உடனே ரவி சொல்கிறாரு, முத்து என்னாச்சு, என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்க, இல்லை ரவி, நேற்று கார் வாங்க போகிறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என்கிட்ட அதுக்கான பணம் இருக்குன்னு சொன்னேன்ல, இப்போ அந்த பணம் என் ரூமில் தான் இருந்தது, ஆனால் இப்போ அந்த பணத்தை பார்க்குறேன் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி, நீ மீனாணிக்கிட்ட தினமும் பணம் வாங்கிட்டு வந்ததை தான் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தல, அப்புறம் பணத்தை யார் எடுப்பாங்கன்னு கேட்கும்போது உடனே இங்கே முத்து வந்து கண்கலங்கி நிற்கிறாரு. மீனா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், நான் சம்பாதிச்ச பணத்தை பற்றி யோசிக்கல, மீனா என்னை நம்பி கொடுத்த பணம், மீனா நம்ம வீட்டு செலவுக்காக கூட இப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா. அப்படி இருக்கும்போது மீனா கொடுத்த பணத்தை கவனமே இல்லாமல் இப்படி எங்கே வச்சேன்னு கூட தெரியலையே அப்படின்னு யோசித்து பார்க்குறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, என்ன முத்து இப்படி சொல்கிற, இதுக்கு தான் சொன்னேன் மீனா கிட்ட அந்த பணத்தை வாங்காத, மீனா சம்பாதிக்கிற பணத்தை மீனாவே பார்த்துக்கிட்டோன்னு. இப்போ பார்த்தியா கவனமே இல்லாமல் இருந்திருக்க, பணத்தை மீனா கிட்ட கொடுத்தியான்னு கேட்கும்போது, இல்லைப்பா பாவம் மீனா என்னை நம்பி எல்லா பணத்தையும் கொடுத்தாளே அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு முத்து. உடனே இங்கே ரவி சொல்கிறாரு, இந்த பிரச்சனையை அப்படியே விடக்கூடாது, ஏன்னா எல்லாரும் சம்பாதிக்கிற பணத்தை வீட்டில் தானே வைக்கிறோம், பொறுப்பாக வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா என்ன அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும், அப்படி அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்ன ரவி செய்கிறதுன்னு கேட்க, இல்லை நீ முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு, போலீஸ் வரட்டும், உண்மையை தெரிஞ்சுக்கிட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஏதாவது ஒரு முடிவெடுக்க முடியும். ஏன்னா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தேவையில்லாமல் யார் எடுத்தாங்கன்னு புரிஞ்சுக்காம கண்டுபிடிக்காம நம்ம வந்து யோசிக்க கூடாது, நீ மனசு வேதனைப்படக்கூடாது, மீனா நீ உனக்காக நீ வருவேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மீனா ஏற்கனவே ஃபோன் பண்ணா, நான் இப்போவே பணத்தை எடுத்துகிட்டு வரேன் மீனான்னு நம்பிக்கையாக பேசிட்டு ஃபோனை வச்சுருக்கேன், என் பணம் எங்கே யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல, எப்படி மீனா கிட்ட இதெல்லாம் சொல்கிறதுன்னு தெரியல, மீனா வந்து ரொம்ப கோவப்படுவா, உங்களை நம்பி தானே பணம் கொடுத்தேன், இப்படி பொறுப்பே இல்லாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது என்னால் பதில் பேசவே முடியாது அப்படின்னு முத்து ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. உடனே ரவி வந்து ஃபோன் பண்ணுறாரு, சார் எங்கள் வீட்டில் என் அண்ணன் முத்து வந்து பணம் வச்சுருந்தான், ஆனால் இப்போ அந்த பணம் இல்லை சார், நீங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும், உண்மை என்னன்னு தெரியணும் சார், அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட உதவி கேட்குறாரு ரவி. இங்கே ரவி போலீஸ்க்கு ஃபோன் பண்ண உடனே இங்கே மனோஜ் ரொம்பவே பதட்டமா, என்ன நடக்குது, நான் தான் பணத்தை எடுத்திருக்கேன், எப்படியாவது இந்த பிரச்சனையை பெருசாக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சா, இந்த ரவி முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டானே அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருக்கிறாரு மனோஜ். இங்கே முத்து என்ன செய்யன்னு தெரியாமல் அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீ ரொம்ப பொறுப்பாக பணத்தை பார்த்துப்பேன்னு மீனா உன்னை நம்பி பணம் கொடுத்தது தான் பெரிய தப்பு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருந்துட்டு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் போலீஸ்கிட்ட உதவி கேட்குறேன்னு சொல்லி அவங்கள வர வைக்கணும், எனக்கு தெரியும் முத்து வேணும்னே தன்னுடைய ஃப்ரெண்டுங்க யாருக்காவது பிரச்சனைன உடனே இந்த பணத்தை எடுத்து கொடுத்துருப்பான், இப்போ சமாளிக்கிறதுக்காக முத்து தான் பொய் சொல்கிறான், நீ வேணும்னா மீனா கிட்ட பேசிப்பார், அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை செய்கிறீங்க, இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை யாருக்கும் நான் உதவி செய்யலை, எனக்காக அந்த பணத்தை சேர்த்து வச்சேன், இதில் என்ன தப்பு இருக்குது, அம்மா நீங்கள் உண்மை தெரியாமல் பேசாதீங்கம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, விஜயா நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பேசுகிற, அந்த பணத்தை நீ தான் எடுத்தியான்னு கேட்க, என்னங்க இப்படி பேசுகிறீங்க, முத்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்ததே எனக்கு தெரியும், ஆனால் அந்த பணம் எங்கே இருந்ததுன்னு கூட தெரியாது, நீங்கள் என்னங்க என்ன சந்தேகப்படுறீங்க, அந்த பணம் எனக்கு தேவையே இல்லைங்க, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே மனோஜ், அம்மா கடையில் நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்பட்டுமான்னு சொல்ல, ஆமாம் மனோஜ் இங்கே ரவிக்கும் வேறு வேலை இல்லை, முத்துவுக்கும் வேறு வேலை இல்லை, முத்து என்னவோ புதுசாக கார் வாங்கணும்னு பேசிகிட்டு இருந்தால பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன், அதான் இப்படிலாம் நடக்குது, முத்து பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சால, அதான் இப்போ பணத்தை வந்து தேவையில்லாமல் செலவு செஞ்சுருப்பான், மீனாவுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு இப்படி ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ரவி சொல்கிறாரு, மனோஜ் போலீஸ் வரட்டும்,
உண்மை தெரியாமல் யாரும் இங்கேருந்து கிளம்பக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், என்னால் வீட்டில் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்க முடியாதுன்னு சொல்லும்போது அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. மனோஜ் திரு திருன்னு முழிக்கிறாரு. வசமாக மாட்டிக்கிட்டேன், இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டாங்களே, இங்கேருந்து கிளம்பிடலாம்னு நினச்சா உண்மையை சொல்லியிருக்கலாமா, இல்லை இங்கே வந்த போலீஸ் வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்படின்னு பதில் பேச முடியாமல் நிற்கும்போது அங்கே வந்த போலீஸ் வந்து எல்லார்கிட்டையும் என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் மனோஜ் மட்டும் எப்பயும் போல் தெளிவாக பேசாமல் அவங்க கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்லாமல் அங்கே போலீஸ் வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. மனோஜ் கிட்ட தான் அந்த பணம் இருக்குது, ஏன்னா நாங்கள் கேள்வி கேட்கும்போது அந்த பணத்தை நான் பார்த்தேன்னு சொல்கிறாரு. அந்த பணத்தை நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆனால் மனோஜ் வந்து முத்துவோட ரூமுக்கு போயிருக்காரு. ஏன்னா நேற்று கூட அந்த பணம் முத்துவோட ரூமில் தான் இருந்தது, நான் பார்த்தேன் அப்படின்னு மனோஜ் சொன்னார். மனோஜ் அங்கே ரூமுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அப்படி அந்த பணம் அங்கே தான் இருக்குன்னு மனோஜ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்காருன்னா அப்போ அந்த பணத்தை யார் எடுத்தாங்க, என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு மனோஜுக்கு தெரிய நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மனோஜ்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க மனோஜ் அழுதுகிட்டே வேற வழி இல்லாமல் என்னை மன்னிச்சிரு முத்து, உன்னுடைய பணம் என்கிட்ட தான் இருக்குது முத்து அப்படின்னு சொல்லும்போது, என்னது என்னுடைய பணத்தை நீ தான் எடுத்தியா அப்படின்னு முத்து கேள்வி கேட்க பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாரும். உடனே மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் எல்லாரும் முன்னாடி முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இங்கே மனோஜ் அழுதுகிட்டே பேசுகிறாரு. எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டேன், முத்து முன்னேறதை எனக்கு பிடிக்கல, நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சி முத்துவும் மீனாவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, அவங்க புது கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இதன் மூலமாக அவங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடக்கூடாதுன்னு நினச்சி தான் முத்துவோட பணத்தை நான் எடுத்துட்டேன். முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியல. முத்து பிஸ்னஸ் ஆரம்பித்தா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்காது, அதனால தான் முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும், இந்த பணத்தை எடுத்தா முத்து வந்து மீனா கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்பான். இனிமேல் புதுசாக அவங்க வந்து கார் வாங்க முடியாது, பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா இனி மீனா முத்துவை நம்பவே மாட்டாங்க. இதனால் முத்து மீனா கடையில் பிரச்சனை வரும். மீனா இந்த வீட்டுக்கு என்றைக்கும் மருமகளாக வர முடியாதுன்னு நினச்சி தான் இந்த பணத்தை எடுத்தனே தவிர்த்து என்னுடைய பிஸ்னஸ்க்காக பயன்படுத்தணும் அப்படின்னு முத்துவோட பணத்தை நான் எடுக்கவே இல்லை. இப்போவே முத்துவோட பணத்தை நான் திருப்பி தந்துடுறேன். ஆனால் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க முத்து, இனி இப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் முத்து, என்னை மன்னிச்சிரு முத்து அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு மனோஜ். உடனே முத்து சொல்கிறாரு, என்னது நான் உன்னை மன்னிக்கணுமா? எதுக்காக மன்னிக்கணும்? நீ என்ன எனக்கு உதவி செஞ்சுருக்கியா, நல்லது செஞ்சுருக்கியா? எப்போ பார்த்தாலும் பிரச்சனை மட்டும்தான் செய்கிற, என்னை தலகுனிய வைக்கணும், அவமானப்படுத்தணும், நான் பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறக்கூடாது, புதுசாக கார் வாங்கக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தல்ல, அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். நீ திருந்தவே மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ ரவி போலீஸை வர வைக்கணும்னு சொன்ன உடனே அமைதியாக இருந்தேன். சார், இங்கே மனோஜ் என்னுடைய அண்ணன் தான், ஆனால் நான் முன்னேறக்கூடாது, என் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடாதுன்னு மனோஜ் நினைக்கும்போது நான் மட்டும் எதுக்கு சார் மனோஜை மன்னிக்கணும்? எதுக்கு சார் போனால் போதுன்னு அமைதியாக இருக்கணும்? மனோஜ் வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், இதெல்லாம் மனோஜுக்கு புரிய வைக்க வேண்டாமா? மனோஜை நம்பி இந்த வீட்டில் பணம் கூட வைக்க முடியல, அப்புறம் எப்படி சார் சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினச்சா மனோஜ் இப்படி செய்கிறதுனால என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வரும்? பாவம் மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், மீனா முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிற்கணுமா, அவமானப்பட்டு நிற்கணுமா? இப்படி திட்டம் போட்டு என்னை ஏமாத்தணும்னு நினச்ச மனோஜ் என் அண்ணன் தான். ஆனால் இந்த ஒரு பிரச்சனையில் மனோஜ் வந்து உண்மையை சொன்னாலும் பணத்தை திருப்பி தந்தாலும் மனோஜை நான் மன்னிக்க போகிறதே இல்லை. உங்ககிட்ட நான் உதவி கேட்குறேன் சார், மனோஜ் இப்படி தான் என் அப்பாவோட பணத்தை எடுத்துகிட்டு போனான், இப்போ என் பணத்தையும் எடுக்கிறதுக்காக திட்டம் போட்டு என்னை ஏமாத்தணும்னு நினச்சிருக்கான், அதனால் மனோஜை சும்மா விடக்கூடாது சார் அப்படின்னு போலீஸ்கிட்ட உதவி கேட்ட உடனே அங்கே வந்த போலீஸ் வந்து மனோஜை கூப்பிட்டு போகிறாங்க. உடனே விஜயா வந்து, முத்து, மனோஜ் வந்து உன்னுடைய அண்ணன் தானே, ஏதோ தெரியாமல் இப்படி பண்ணிட்டான், கோவத்தில் இப்படி பண்ணிட்டான், முத்து மனோஜை மன்னிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, மனோஜை என்னைக்கு மன்னிக்க மாட்டேன், மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கிட்ட நான் பேச போகிறதும் கிடையாது, எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு மனோஜை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே அங்கே வந்த போலீஸ்கிட்ட வசமாக மனோஜை மாட்டி விட்டுறாரு முத்து. மனோஜுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணமே இந்த முத்து தான் அப்படின்னு முத்து மேலே ரொம்ப கோவப்படுற விஜயா இங்கே மனோஜ் செஞ்சதும் தப்பு தானே அப்படின்றத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. முத்துவும் மீனாவும் நினச்ச மாதிரியே அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, புது பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா முன்னேறுறாங்க. முத்து மீனா தன்னுடைய திறமையால் முன்னேறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை. முத்து மீனாவால் தான் எப்போ பார்த்தாலும் மனோஜுக்கு பிரச்சனை வருது, ஆனால் முத்து மீனா மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, என் பையன் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு முத்து மீனா மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க விஜயா.